ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் ஒரு 4 ஏக்கர் விவசாய பூமியை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதுக்கு பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நீங்கள் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து தென்னை மரம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஃபார்ம் ஹவுஸோட எனக்கு லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட இடத்த வந்து நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு டு விர்வீடு போகிற மெயின் பஸ் ரோட்டுக்கு நியர்பையாகவே வந்து ஒரு 4 ஏக்கர் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கான மெயின் ரோடு ஃபேஸ் தான். இதிலிருந்து கட் ரோடு பேஸில் நமக்கு அந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடம் வந்து மொத்தம் வந்து 4 ஏக்கர். இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது. அது மட்டும் இல்லை, சொந்தமாக வந்து ஒரு வீடு இருக்குது. இந்த தோட்டத்தில் வந்து தென்னை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. தென்னை மரத்தோட எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 350லேருந்து ஒரு 400 தென்னை மரம் இருக்கும். எல்லாமே வந்து சின்ன மரம் தான். வச்சு அதிகபட்சமே வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும்னு வச்சுங்களேன். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது 80 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து டைரெக்டாக வந்து நம்ம இடத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கரெக்டான லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் நம்மளோட இடம். சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதோட அத்துமால்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபென்சிங் போட்டிருக்க இடம் ஃபுல்லாக இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 அடிக்கு மேலே தான் கிடைக்கும். இடத்தோட அமைப்புன்னு பார்க்கும்போது நல்லா பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து நம்ம இடத்த ரீச் பண்ணுறதுக்கான கட் ரோடு பேஸில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து 2வது தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருது. முன்னாடியே அந்த ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்கிற இடம் வந்து முன்னாடியே ஒருத்தவங்க வந்து வாங்கி போட்டிருக்காங்க. இது வந்து 2வது இடமா கிடச்சிருக்கு. இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி எதையுமே உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி வந்து இவங்க எல்லாமே வந்து உருவாக்கி தான் வச்சுருக்காங்க. அதே போல் விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் அதுவும் பஸ்ஸு போகக்கூடிய மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நியர்பையாக இந்த மாதிரி தோட்டங்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. விலையை பொறுத்த வரைக்கும் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கி தரலாம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு தோட்டம் வாங்குறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே வந்து நம்ம ஒரு தோட்டம் பார்க்குறோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் அட்வான்ஸ் போடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து லீகல் செக் பண்ணுவீங்க. லீகல் வந்து ஒரு வக்கீல்கிட்ட கொடுப்பீங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக அடுத்து என்ன பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டு போட்டு டைரெக்டாக வந்து பத்திரத்துக்கு போகிறீங்க. அப்படி வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு இடத்த பொறுத்த வரைக்கும் லீகலுக்கு வந்து ஒரு 2 வக்கீல்லேருந்து 3 வக்கீலுக்கு வந்து கொடுங்க. அதே போல் கரண்ட் ஈசி இருக்கா அப்படின்னு பாருங்கள். 1987 இருந்து இப்போ கரண்ட்டு வரைக்கும் நமக்கு ஆன்லைன் ஈசி கிடச்சிரும். ஆனால் மேனுவல் ஈசி வந்து ஒரு 1964 இருந்து நீங்கள் வாங்க. இல்லை இதோட மூலப்பத்திரம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, லே அவுட் பிரிச்சுருப்பாங்கள்ல, அந்த அளவுக்கு வந்து இடம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம சப்ரிஜிஸ்டார் மூலியமாக போய் பார்த்து அதை ஃபுல்லாக டாக்குமெண்ட் எல்லாமே வாங்க. ஏன்னா ஒரு இடத்த வாங்கும்போது நிறைய பேத்துக்கு வந்து பஞ்சமி லேண்டை பற்றி தெரியும், ஆனால் டிகேடி பட்டாவை பற்றி வந்து தெரியாது. அதை இந்த பதிவில் வந்து நான் சொல்கிறேன். டிகேடி பட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இலவசமாக இடம் கொடுத்தாங்க. அதை வந்து பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்ற எல்லா பிரிவினருக்குமே வந்து இடம் வந்து கொடுத்தாங்க ஃப்ரீயாக. அதை தான் வந்து டிகேடி பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிவினரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு கவுண்டர்கிட்டருந்து ஒரு கவுண்டர் அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த சட்ட சிக்கலுமே வராது. இல்லைன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அதை பற்றின ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லீகல் ஒரு 2 வக்கீல் 3 வக்கீல் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த வந்து டைரெக்டாக சப்ரிஜிஸ்டார்கிட்ட போய் வந்து ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள். அதே போல் விவோட்டையும் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அப்படி கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் எல்லாமே ஓகே, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பத்திரத்துக்கு போகலாம். நான் வீடியோவில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேணி வந்து
நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், வீடுமே வந்து அமைஞ்சிருக்குங்க. போர் வந்து போட்டிருக்காங்க. சுற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரத்துக்கு பைப்லைன் கனெக்ஷனுமே போட்டிருக்காங்க. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை, இல்லை தோட்டத்தை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமியாக தாங்க நமக்கு வந்து கிடச்சிருக்கு. விவசாயத்துக்கு நல்ல உகந்த மண்ணாக தான் கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.